நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் எனக்கு எதுக்குங்க அவர் வெளில போனோம்? பாஜக எவன் அப்பா விட்டு கட்சி 4 பேருக்கு பிடிக்கலன்றதுக்காக நான் வெளில போனோமா? அது மட்டும் கிடையாதுன்ற எது ஒண்ணா இருக்கட்டுங்க. இல்ல சார், இது பாருங்க, முதல்ல இந்த ஐடியா பக்கமே நான் வரமாட்டேன். என்ன நடந்தாலும் அங்க இருந்து கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் வருவாரு, எல்லாத்தையும் உருவாக்குவாரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா சூரி மாதிரி இல்லை கணக்கு தப்பு எல்லாம் கோட்டை அடிச்சுட்டு முதல்ல ஆரம்பின்னு சொன்னால் பரோட்டா வேணால் சாப்பிட்லாம். இது பாலிடிக்ஸில் சார் அவ்வளோ ஈஸி கிடையாது. இல்லை மக்களோட மனசு. சரி, இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். 24 வந்து கூட்டணியை உடைச்சார் அண்ணாமலை அப்படின்ற ஒரு தனிநபரனால இந்த கூட்டணி உடைந்தது. அதனால தான் வந்து திமுக அவ்வளவு மாபெரும் வெற்றி பெற்றது. ஸோ திமுகவுக்கு உதவினார் அண்ணாமலை அப்படின்லாம் ஒரு சில சில்வண்டுகள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுல அவங்க தோத்து போயிட்டாங்க அப்படின்னா சோசியல் மீடியாவை வச்சு அவங்களால வந்து அது அவ்வளவுதான், ரைட்? ஸோ அவங்க இன்ஸ்டாகிராம்ல போயிட்டாங்க. அதனால நானும் இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தரை போடுவேன். இப்போ சில பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதிமுகவில் வந்து அங்கே விஜய் வந்துட்டாருன்னா உடனே இங்கே அஜித்தை கொண்டு வாங்க, இல்லை இன்னும் சில பேர் தனுஷை கொண்டு வாங்க, சிவகார்த்திகேயனை கொண்டு வாங்க அப்படின்லாம் கூட சொல்லலாம். அது கிடையாது. Video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. பாஜக விட்டு போகணும்னு நான் சொல்ல வரல சார். அதாவது என்னன்னா, பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பாரு, ஓகேவா? வெளியில இருந்து ஒரு தனியாக செயல்படுறதுக்கு எதுக்காக வெளில இருந்து தனி கட்சி ஆரம்பிக்கணும்? இல்லை சார், இங்கே நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்து பாஜக அப்படின்ற ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு முழுமையாக நான் பாஜக இருக்குன்னு வந்து அவருக்கு மோடி அவர்களை பிடிக்கும். அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கும் மோடி அவர்களை பிடிக்கும். இங்க இருக்கிற சில பேர் சரியில்லை, அவங்களுக்கு வந்து அண்ணாமலையை பிடிக்கல கிடையாது, செயலே பட விட மாட்டாங்க சார். செயல்பட விட மாட்டேங்கிறாங்க, அதனால வெளில போகும். இன்னொன்று மக்களோட மனசு ஓட்டு போடுறவங்க முழுமையாக நீங்கள் பாஜக ஓட்டு போடுறதோடு தான் அண்ணாமலை ஓட்டு போடுறது ஒன்று தான் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆனால் பல இடங்களில் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மோடிஜி அவர் பிரைம் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டரை பிடிக்கிறனால பாஜக கட்சி தான் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அப்படி ஒரு விஷயம் 100% இருக்குல்ல சார்? ஆமாம், ஆப்வியஸ்லி. அப்போ எனக்கு அப்படி இருந்ததுன்னா இந்த கேள்வி எனக்கு பதில் சொல்லுங்க. சரி, அதிமுக இருக்கவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்கல்ல? இல்லை, இப்போ சிம்பிள். அதாவது இங்கே இருக்கிற சில பேர் அவங்களுக்கு வந்து அண்ணாமலையை பிடிக்கல, அவரை வந்து செயல்பட விட மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அதனால அவர் வந்து வெளில போனோம். அது மட்டும் இல்லை, நான் சொன்ன காரணங்களும் தான். ரைட்டுங்க. இப்போது சினிமா எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய ஒரு அரண்மனை இருக்குது, அதில் வந்து மற்றவங்கெல்லாம் சதி பண்ணி அந்த இளவரசருக்கான பதவியை பறிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா, இங்கே இருக்குங்களா என்ன பிடிக்கல, அதனால நான் வெளில போயிடுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஹீரோவா, இல்ல அங்கேயே நின்று சதிகாரர்கள்? இல்ல சார், நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் எனக்கு எதுக்குங்க அவர் வெளில போனோம்? பாஜக எவன் அப்பா விட்டு கட்சி 4 பேருக்கு பிடிக்கலன்றதுக்காக நான் வெளில போனோமா? அது மட்டும் கிடையாதுன்ற எது ஒண்ணா இருக்கட்டுங்க. இல்ல சார், இது பாருங்க, முதல்ல இந்த ஐடியா பக்கமே நான் வரமாட்டேன். என்ன நடந்தாலும் அங்க இருந்து சாதிக்கணுமே தவிர வெளில போறதுனால இது அண்ணாமலை வந்து கனவுலையும் நினைச்சு பார்க்க மாட்டார். சும்மா ஆளாளு நான் தான் சொல்கிறேனே, என்கிட்ட எத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? இது எப்படி தெரியுமா இருக்கு? ஜனவரி பிப்ரவரியில் அவர் பதவி விட்டு தூக்கிடுவாங்க, மார்ச் ஏப்ரலில் தூக்கிடுவாங்க, மே ஜூன் அவர் எதுக்கு இப்போ தூக்கணும் சார்? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தார் தெரியுமா? அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். சொன்னவங்களுக்கு நான் சொன்ன ஒரே பதில் தான், நீங்கள் கனவு கண்டுக்கினே இருங்க. சரி, ஒருவேளை நடந்துச்சுன்னா? அதெல்லாம் நடக்காதுன்னு அப்புறம் ஒருவேளை நான் என்ன சொல்கிறேன்னா, எனிதிங் கேன் ஹேப்பன் சார். நம்ம அதை புரிஞ்சுக்கணும், ப்ராக்டிக்கலாக பேசுவோம். நடக்காது. சரி, ஒருவேளை நடந்துச்சுன்னா? நடக்காது. சூரியன் என்றைக்குமே வந்து கிழக்கில் தான் ரைஸ் ஆகுமே தவிர மேற்கில் ஆகாது. இது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பமாக பார்ப்பாங்க சார். அப்போ அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் கிடையாதுங்க. பல ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ட்டேன். நீங்கள் சில ஃபேக்டர்ஸ் வச்சு நடக்காதுன்னு சொல்கிறீங்க. ஒருவேளை நடந்ததுன்னா வாட் வுட் பி யுவர் மைண்ட் செட்னு கேட்குறேன். சில விஷயங்கள் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கேன். என்ன விலைக்கு வாங்க முடியாது யாராலையும். அதில் நான் எப்படி உறுதியாக இருக்கணும், அதே மாதிரி அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார்ன்றதுல நான் உறுதியாக இருக்கேன். அவ்வளோதான். ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அப்போ அதை பேசணும். அந்த மாதிரி சான்ஸே வராது. ஒன்று ஒரு பெட்டு வச்சுப்போமா?
ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம், உங்களுக்கு எவ்வளோ வருஷம் தோணுதோ, இல்லை 29 வரைக்கும் கூட வச்சுக்கோங்க, 3 வருஷம் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கொடுப்பீங்க? எனக்கு ஆரம்பிச்சா நான் உங்களுக்கு அதே அமௌண்ட் தைரியம் தான் பெட்டுவீங்க. இல்லை என்ன அமௌண்ட் ஒன்றா சொல்லுங்க. இல்லை எனக்கு நிறைய அமௌண்ட்லாம் வேணாம் சார். லைக் எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் நிறைய பேர் கிரெடிபிலிட்டி இறந்துட்டாங்க. அது எனக்கு தேவையில்லைங்க. எனக்கு வந்து இல்லை சார், நான் ஏன் சொல்கிறேன் கேளுங்க. ஆஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்பீக்கர் நீங்கள் நிறைய இடத்துல உட்காந்து பேசுகிறீங்க. நான் வந்து உண்மையாக நிறைய சோர்ஸஸ் மூலிமா கேள்விப்படுறேன், மேபி ராங், ஓகேவா? ஆனால் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் பதியும் போது உண்மையாகவே அண்ணாமலை அவருடைய ஃபேன்ஸ்லாம், ஆதரவாளர்கள், ஃபேன்ஸு, தொண்டர்கள் எல்லாம் நிச்சயமாக பார்ப்பாங்க, ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அது நடந்தது அப்படின்னா அது காசை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா வந்து இவர் சொன்னார்னா இது கன்ஃபார்மாக நடக்கும்பா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இட்ஸ் கோயிங் டு பி ப்ரூவ்ட் இல்லையா? நான் சொல்ல 2 வருஷம் 3 வருஷம் கிடையாது சார். நான் கேள்விப்படுத்தினா இன்னும் 1-2 மாதத்தில் இருந்தாங்க. ஏங்க எனக்கு தெரிஞ்சு 1.5 வருஷமாக சொல்லி நிற்கிறாங்க. ஓப்பனாக சொல்லணும் அடுத்த மாதம்னாங்க. சரி, ரைட்டு, ஓகே. 1.5 வருஷமாக இதை தான் எனக்கும் சொல்லி நிற்கிறாங்க, நானும் உங்களுக்கு தான் சொல்லி நிற்கிறேன், கனவு கண்டுட்டு போங்க அப்படின்னு. ஸோ நான் உறுதியாக இருக்கேன், அவ்வளோதான். அவர் ஆரம்பிக்க மாட்டார் அப்படின்னு அதான் நான் சொன்னேன். சரி, காசு வேணாம், ஒரு பைக் வாங்கி கொடுக்குறீங்களா, ஒரு கார் வாங்கி கொடுக்குறீங்களா, எப்படி வேணா. சரி, நான் வந்து ஓப்பனாக கேட்குறேன். மறைமுகமாலாம் டீலிங் போட்டு காசு வாங்கலாம், அதுக்கேற்ற மாதிரிலாம் நான் பேசலை. பண்ணிடலாம் சார். சார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார், பிஜேபியில் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்டாக வருமா சார் இதுக்கப்புறம்? ஏன் வராது? ஏங்க அவர் அங்கே தான் இருப்பாருன்னு சொல்கிறேன், அப்புறம் அது கரெக்டாக வருமா? மக்களோட கேள்வி சார். கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் வருவார், எல்லாத்தையும் உருவாக்குவார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா சூரி மாதிரி இல்லை கணக்கு தப்பு எல்லாம் கோட்டை அழிச்சிட்டு முதல்ல ஆரம்பின்னு சொன்னால் பரோட்டா வேணால் சாப்பிட்லாம். இது பாலிடிக்ஸில் சார் அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லை மக்களோட மனசில் திரும்ப. சரி, இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். 24 வந்து கூட்டணியை உடைச்சார் அண்ணாமலை அப்படின்ற ஒரு தனிநபரனால இந்த கூட்டணி உடைந்தது, அதனால தான் வந்து திமுக அவ்வளவு மாபெரும் வெற்றி பெற்றது, ஸோ திமுகவுக்கு உதவினார் அண்ணாமலை அப்படின்லாம் ஒரு சில சில்வண்டுகள்லாம் பேசிட்டு இருக்காங்க, ரைட்டு. இப்போ இந்த கூட்டணி வச்சும் ஒன்றும் இல்லாமல் போச்சே, 4 ஒன்றாச்சே, அப்போ அமித்ஷாவை குறை சொல்வீங்களா நீங்கள்? அவங்கள கால்குலேஷன் தப்புன்னு சொல்லுவோம் சார். அப்போ அண்ணாமலை அப்படின்னா ஒரு திமுகவோட கூட்டணிக்கு போயிட்டார், அமித்ஷா அப்படின்னா கால்குலேஷன் இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி ஸ்ட்ரைட்டான பதில். அவங்க கால்குலேஷன் தப்பான்னு சொல்லுவீங்கன்னா தப்பு. இல்லை, அப்போது அண்ணாமலை தோற்று போனார்னா அது திமுகவோட டீலிங் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு கேட்கலையே. இப்போ நீங்கள் என்ன கேட்டதுக்காக என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி சில சில்வன்கள் பேசினுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், அவங்க பேசுகிறாங்க சார். சார் அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியுமா? முடிச்சிடறேன். ஆனால் அதே வாய் இன்னைக்கு வந்து இது அமித்ஷா ஒத்துந்தானே ஆகணும். அப்போது அண்ணாமலை அவர் வந்து மருமவர், அவர் உடைச்சா அது பொன்குடம், அமித்ஷா மாமியார் உடைச்சா அது மண்குடமா? சார் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு திரு அண்ணாமலை அவர்கள் சேராமல் இருந்தபோது அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு ஆனஸ்டாக சொல்லணும்னா சார், வி ஹாவ் டு டாக் அபவுட் சிச்சுவேஷன்ஸ் அஸ் வெல். அன்னைக்கு இருந்த சூழலுக்கு நம்ம உண்மையாகவே ஒன்றா இருந்தோம். ஏன்னா விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் அப்போ இல்லை சார். வி ஷுட் அக்செப்ட் இட், ஓகேவா? அன்றைக்கி இருந்த சூழலுக்கு ஒன்றாக இருந்தோம் அப்படின்னா கன்வர்ஷன்ஸ் நிறையா நடந்திருக்கும். நம்பர் நடந்திருக்காது. அதான் 21 நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல சார். 21 எலெக்ஷன்ஸ் வந்து அது வந்து சட்டமன்றத்துக்கான எலெக்ஷன்ஸ், எது ஒன்றா இருந்துட்டு போட்டோம். பாராளுமன்ற எலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பிரதமருக்கான எலெக்ஷன்ஸ் இருக்கட்டுங்க. நான் அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சீமான் அவர்கள் 8% எடுத்தது பாராளுமன்றத்தில், சம்மதம் இல்லாமல் அவர் 8% எடுத்தார். ஏன் அவருக்கு ஓட்டு போடணும்? நீங்கள் வந்து சொல்லுங்கள். அவருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இதுதான் சொல்ல வரேன். அதாவது யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியாமல் போய் போட்ட ஓட்டு தான். 21 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், ஈவன் 24 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கூட 1+1 = 2 அப்படின்னா நான் ஒத்துந்திருக்க மாட்டேன். ஆனால் 26 எலெக்ஷனில் 1+1 = 2.5 அப்படின்னு தான் நான் நம்பிட்டு இருந்தேன். பிரச்சனை என்னென்னா இந்த அண்ணாமலை இது மாதிரி பண்ணதுனால ஒரு 6% ஓட்டு அந்த பக்கம் ஓடி போயிடுச்சு. இதுதான் ரீசன், ரைட்டுங்களா? இப்போது அன்றைக்கு எடுத்த முடிவுனா நீங்கள் சேர்ந்துருந்தால் ஜெயிச்சிருப்போம்லாம் நினச்சிருந்தீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது நடந்திருக்காது. 24 அது மாதிரி தான் தோற்றுருப்பாங்க. மேபி நம்பர்ஸ் அப்படி சொல்லுதே சார். அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாது. 26 தான் அது ஜெல் ஆச்சு. ஆனால் பிரச்சனை என்னென்னா அவர் அந்த மாதிரி இன்சல்ட்ன்றது வந்து சொதப்பிடுச்சு, அவ்வளோதான். வேற 26 அதிமுகவுக்கிட்ட இருந்தது அவங்களுடைய கோர் ஓட் பேங்க் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி பாஜக, அது ரெண்டும் சேர்ந்து பாமக அமமுக ஒரு 36-37% வந்திருக்க வேண்டியது வர முடியாமல் போயிடுச்சு. சரி விட்டுருங்க, அது முடிஞ்சாச்சு, அது வேறு விஷயம். இப்போ இந்த
இப்போ 24 தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் எடுத்த முடிவு சரி. அதனால தான் பாஜகவுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத காமிக்க முடிஞ்சது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு பிஜேபி ஹிஸ்டரி டபுள் டிஜிட்ல அவங்க ஓட்டு பர்சன்டேஜ் வாங்கினாங்க. உண்மை உண்மை உண்மை. நீங்க சும்மா 14லையும் 18, 24லையும் 18 எல்லாம் கதை ஓடாதீங்க. 14ல பாஜக மட்டும் எவ்வளவு வாங்கினாங்க, 24ல எவ்வளவு வாங்கினாங்க அப்படின்றது தான் அந்த வளர்ச்சி. அந்த ஒரு விஷயத்தை வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவும் கரெக்ட் தான். ரைட்டா? ஆமா. அதே மாதிரி தான் சொல்கிறேன். 26ல் அமித்ஷா அவர்கள் அது கிட்டத்தட்ட ஒரு இன்சல்ட் அப்படின்னு வச்சுக்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த கூட்டணிக்கு ஒத்துழைத்தது அப்படின்றதும் ஒரு சரியான முடிவு தான். அது இன்னைக்கு தெரியாது உங்களுக்கு, இன்னும் சில வருஷங்களில் ஆஹா கரெக்டாக தான் பண்ணிக்கிறான் அந்த ஆள் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அவ்வளோதான். இது இப்போ கூட்டணியிலேயே இல்லையே. இப்போ வந்து ஏடி எடப்பாடி பி பாருங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். இது பனைமரம். நீங்கள் வந்து தென்னையை வச்சேன் தின்னுட்டு சாவான், பனையை வச்சவன் பார்த்துட்டு சாவான்னு சொல்லுவாங்க. கடைசியாக நாம் தமிழர் கட்சி மாதிரி ஆயிடுமோ சார்? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? பாவம் சார், தொண்டர்கள்லாம் நிர்வாகிகள்லாம் ஏன் பாவம்னு நினைக்கிறீங்க? வெயிட் பண்ணி. அரசியல் அப்படின்றது வந்து T20 மேட்ச் கிடையாதுங்க, இட்ஸ் a டெஸ்ட் மேட்ச். இல்லை, நான் சொன்னது ஒரு வருஷம் சூப்பர் ஓவர் மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம். வெஸ்ட் பெங்கால்ல எத்தனை வருஷமா அவங்க சஃபர் பண்ணாங்க, இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தட்டி தூக்கிட்டு வரலையா? ஒடிஷால எத்தனை வருஷமா நவீன் பட்நாயக் இருந்தார், தூக்கிட்டு வரலையா? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்மளை யாரும் வீழ்த்த முடியாது. அந்த மாதிரி ஒரு வெற்றியாக இருக்கணும். கர்நாடகா மாதிரி இருக்கக்கூடாது, மாறி மாறி வருது. சரி, இப்படி போயிட்டு கிராஃப் திரும்பவும் இப்படி வர்றது வந்து ஓகேவா சார்? நீங்கள் கிராமத்துக்கு போயிருக்கீங்களா? ஆடு எல்லாம் பார்த்தீங்களா? அதுவும் கெடா ஆடு உங்க முன்னாடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சில சமயம் சில கடை ஆடு உங்களை பார்த்து இப்படி கீழே குனியும். பத்தியா, ஆட்டுக்கு கூட நான் யாருன்னு தெரியுது, மரியாதை கொடுக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் முட்டாள். ஏன்னா ஆடு குனியுதுன்னா அப்படியே உங்களை தட்டி தூக்க போகுதுன்னு அர்த்தம். ஆடு தலையாடுனா வெட்ட போகணும் வந்து வெட்டிடுவாங்க சார் சம்டைம்ஸ். அது வேற விஷயம். தண்ணி தெளிச்சா யாராக இருந்தாலும் தலையாட்டுவோம். ஆடு குனி அப்படியும் நரேட்டிவ் இருக்குல்ல. ஆடு குனியுதுன்னா மரியாதை, அதுக்கு உனக்கு பணிஞ்சு போகுதுன்னு நினைக்காத, தட்டி தூக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த கிராஃப் இப்போ கீழே இறங்கி வந்ததும். அதுக்கு மேலே என்ன கேட்காதீங்க. ரைட் சார். இப்போது மிக முக்கியமான கேள்வி தமிழக அரசியலில் வந்து நான் சொல்லிடுறேன், டு பி வெரி ஆனஸ்ட். முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு மாதிரி வந்து செட் ஆகி சிஎம் ஆகிட்டார். 2 வருடத்தில் கட்சி ஆரம்பித்து சினிமாவிலேருந்து வர முடியாதுன்றதை பிரேக் பண்ணிட்டார். அது எல்லோரும் பேசி முடிச்சிருப்போம், எல்லாம் நீங்களும் பேசியிருப்பீங்க, முடிச்சாச்சு. இன்றைக்கி சோஷியல் மீடியா ஓகேவா முடிவு பண்ணுற இடத்துல இருக்குது. அதை ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ அப்படி தான் அது, சரிங்களா? இட் ஹாஸ் பீன் ப்ரூவ்டு, சரிங்களா? அப்படி இருக்கும்போது அதே சோஷியல் மீடியாவில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆளுமையான எதிர்க்கட்சியாக ஒருத்தர் வேணும் அப்படின்னா அது திரு அண்ணாமலை அவர்கள் தான் முடியும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. கட்சியை தாண்டி இளைஞர்கள் நிறைய பேர் அவருக்குன்னு இருக்க ஆதரவாளர்கள் எதிர்பார்க்குறாங்க. அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா பிஜேபியோட தான் இணைந்து அவர் வருவார், அதை விட்டுருங்க, ரூல்ட் அவுட்டுன்ட்டீங்க. அப்படி வரும்போது அது ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? ஒரு எதிர்க்கட்சியாக வந்து உட்கார முடியுமா? மறுபடியும் எல்லாரும் பண்ணுற ஒரே தப்பை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க சோஷியல் மீடியாவில் எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு அவங்க ஆட்சியை பிடிச்சாங்கன்றதுனால அப்போ நாமளும் இன்ஸ்டாகிராமில் போனோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டால் உங்கள் வீட்டில் சோறு கொதிக்காது. அல்டிமேட்லி அங்கே என்ன வருதுன்றதை பார்க்கணும். இப்படி பார்க்க போனீங்கன்னா இன்ஸ்டாவில் அவங்க வந்து யங்ஸ்டர்ஸை கேட்ச் பண்ணாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து எல்லாம் என்கேஜ் பண்ணாங்க, அவங்க மூலமாக எல்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, எல்லாம் ரைட்டு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு போட்டாங்க. இப்போ இவங்க சொன்னதெல்லாம் வந்து 5 வருஷத்துக்குள்ளே என்றைக்காவது ஒரு நாள் நிறைவேற்றி ஆகணும். வேலை வாய்ப்பை உருவாக்கணும், நெகட்டிவாகவும் ஆகும். வேலை வாய்ப்பை உருவாக்கணும், விலைவாசியை குறைக்கணும், சட்டம் ஒழுங்கு முக்கியமாக, அதுதான் பெரிய இஷ்யூவாக அவங்க கொண்டு வந்தது. ஸோ அதை வந்து இரும்பு கரம் கொண்டு நிஜமான சர்வாதிகாரியாக இருந்து நிஜம் இரும்பு கரத்தோட சும்மா வீடியோ போடுற போன ஆட்சியில் நம்ம பார்த்தோம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அல்டிமேட்லி அதுதான் உண்மையான டெஸ்ட்டு. அதில் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னால் சோஷியல் மீடியா ஆர் நோ சோஷியல் மீடியா அவங்கள நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் அவங்க தோற்று போயிட்டாங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவை வச்சு அவங்களால வந்து அது நிலைநிறுத்த முடியாது. அவ்வளோதான். ரைட். ஸோ
அவங்க இன்ஸ்டாகிராமில் போயிட்டாங்க, அதனால் நானும் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தரை போடுவேன். இப்போ சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, அதிமுகவில் வந்து அங்கே விஜய் வந்துட்டாருன்னா உடனே இங்கே அஜித்தை கொண்டு வாங்க, இல்லை இன்னும் சில பேர் தனுஷை கொண்டு வாங்க, சிவகார்த்திகேயனை கொண்டு வாங்க அப்படின்லாம் கூட சொல்லலாம். அது கிடையாது. சிம்பிளாக சொல்லிட்டா, இப்போ ஐபிஎல் தானே வேகமாக ஓடி நிற்குது, சிஎஸ்கே மேலே வருமானு பார்த்து நிற்கிறாங்க. இப்போ எதிர்த்தரப்பில் ஒரு ஸ்பின்னரை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த பக்கம் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? நீங்கள் சிஎஸ்கேவுடைய கோச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி எதிர் டீமு அவங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்பின்னர் இறக்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை, நான் 2 விஷயமா யோசிப்பேன். அந்த ஸ்பின்னர் அவங்க கொண்டு வரமோ அதுக்கு அகெயின்ஸ்டாக நல்லா விளையாடுறதுக்கு வச்சு செய்கிறோமா ஒரு பேட்ஸ்மேனையும் இறக்கலாம், நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு ஸ்பின்னரையும் இறக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை எனக்கு சொல்லுங்கள். இதுதான் 2 சாய்ஸ். ஐ டேக் திஸ் 2 சாய்ஸ். ஒரு சாய்ஸ் தான் பண்ண முடியும், எது பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நான் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இறக்கி விடுவேன். எக்ஸலண்ட். ஸோ அவங்க இன்ஸ்டாவில் போகிறாங்கன்றதுக்காக நீங்கள் இன்ஸ்டாவில் போகாதீங்க. அவங்க ஸ்பின்னரை இறக்கினாங்கன்னா ஸ்பின் ஆடக்கூடிய ஒரு ஆளை நீங்கள் கொண்டு வரணும், அப்போ தான் அவங்களை எதிர்க்க முடியும். அதை விட்டுட்டு நானும் ஒரு ஸ்பின்னரை இறக்குறேன்னு சொன்னால் வேலைக்காகுமா? இந்த தப்பை தான் இன்றைக்கி வந்து திமுகவில் பிளான் பண்ணிட்டு. ஆக்சுவலாக வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் என்னென்னா இன்ஸ்டாகிராம் இதை வச்சு அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்ல வரல. நான் எப்படி சொல்ல வந்தேன்னா, இன்றைக்கி நம்ம வீடு வீடாக போய் வணக்கம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பழைய ஃபார்மேட்டை உடைச்சிட்டு ஒரு வயசான ஒரு ஃபார்மேட்டை அவங்க பிக் பண்ணியிருக்காங்க. இல்லை, எனக்கு புரியுது நவீன், நான் அப்படி சொல்ல வரேன். புரியுது. இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுமே பெரிய அளவில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. அது இனிஷியலாக ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுமே தவிர சஸ்டெயின் பண்ண முடியும். நெகட்டிவாகவும் இது இருக்குல்ல, அவன் தப்பு பண்ணிட்டாலும் ஸ்ப்ரெட் ஆகும். அது தப்பு பண்ணுறது ஸ்ப்ரெட் பண்ணுறது அதை விடுங்க. அவங்களுடைய ஃபாலோயர்ஸ் அப்படின்றவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. முதல் பெண் அமைச்சர் இவர் நியமிச்சிருக்கார் அப்படின்னே ஒரு கும்பல் அப்படியே வந்து போட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, அதை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் விடுங்க. நீங்கள் இது காலங்காலமாக அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு ஒருத்தரை பிடிச்சிச்சின்னு சொன்னால் அவ்வளோதான், அது என்ன வேணாலும் நம்ம கேட்க மாட்டேன். பா இந்த படம் குப்பப்பா அப்படின்னு சொல்லுங்கள், எங்கள் தலைவர் நடித்த படம் அப்படின்னு சொல்கிறவங்க தான். அதனால் நீங்கள் உண்மையை சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. பட் அவங்க மட்டுமே வாக்காளர்கள் கிடையாது. அல்டிமேட்லி இதையெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னு சொன்னால், நான் சிம்பிளாக சொல்லிட்டேங்க, இதெல்லாம் அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம் இல்லாமையே அடுத்த தடவை ஜெயிப்பாங்க. பண்ணலைன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லை, யூடியூபு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணாலும் ஜெயிக்க முடியும். ரொம்ப சிம்பிளாக சொல்லுவா சார். நீங்கள் சொன்ன உங்கள் வழிக்கு கரெக்டான பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. 3.25 கோடி வாக்குகள் இன்னும் இருக்குது, வெளியில் பிரிஞ்சிருக்கு. சரிங்களா? அண்ணாமலை அவர்கள் வந்தார்னா அவருக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சியாக வரணும் அப்படின்னா ஒரு 1 கோடி 30-40 லட்சமும், ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு 2 கோடி வாக்கு தான். 3.25 கோடி வெளில இருக்குது. அவர் வந்து அதை மொபைலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிரவுண்டு கிளியராக இருக்குது. மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா தனியாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க, மக்கள் விரும்புகிறது. சரிங்களா? ஆனால் பிஜேபி உள்ளே போயிட்டு வரும்போது அது வந்து திரும்பவும் நடக்காது, திரும்பவும் அது நாம் தமிழர் கட்சி மாதிரி ஆகிடும். ஆனால் ஓகே, அவர் திரும்பவும் பேசி 3லேருந்து 12 கொண்டு வராரு, அது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதுதான் நான் முன்னிலையில் வைக்கிறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க 3லேருந்து 12 மறுபடியும் வராதுன்னு? ஏங்க மக்கள்லாம் சேர்ந்து வந்து நீங்கள் இந்த கட்சியில் இருங்க, நீங்கள் அந்த கட்சிக்கு போங்க, தனி கட்சி ஆரம்பிங்க அப்படின்னு முடிவு எடுத்து ஒருத்தர் அரசியல் நடத்துறது அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்க முடியுமா? என்ன கேள்வி இது? இப்போது எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவாங்க, தொண்டர்கள்லாம் முடிவு எடுத்து அதிமுகவை ஆரம்பித்தார்கள் அப்படின்னு. பட் அவர் வெளில வரதான் முடிவு பண்ணிட்டார். புரியுதுங்களா? இப்போது வைகோ எடுத்துக்கோங்க, அதே மாதிரி தான் திமுகலேருந்து வெளில வந்து கட்சி ஆரம்பிக்கின்றார். ஆனால் அதிமுக என்ன ஆச்சு, மதிமுக என்ன ஆச்சு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அது மாதிரி வாரிசாரிசில் எது குரல் கொடுத்தேன், தொண்டர்கள்லாம் வந்து இது மாதிரி சொன்னாங்க. இதைத்தான் 2 இடத்துலையும் சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர் எங்கேயோ உச்சத்துக்கு போனார், ஒன்றுமே இல்லாமல் போட்டார். இனி எங்கள் வீட்டில் இருக்கவங்களே விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு அப்படின்னு வெக்கம் கூட இல்லாமல் பெருமையாக சொல்லி நிற்கிறார். இவர் உதயசூரியன் சின்னத்தில் நிற்பார். வீட்டில் இருக்கவங்களையே உங்களால் மாற்ற முடியல, இவர் சொல்கிறார், நான் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு கடைசி வரை பாதுகாப்பாக இருப்பேன் என்று நான் கலைஞர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தேன். அவர் சொல்றது உண்மைதான் சார். நான் சிங்கமா இல்லை, அவர் மட்டும் தானே பாதுகாப்பாக இருப்பார், அவர் ஒரு ஆள். அது சரி. இப்போ பாருங்களேன், அநேகமாக அவருடைய மகன் இருக்காருல்ல, அவர் அப்படியே தாவேகாவை வீசிட்டு தாவேகாவின் முதல் எம்பி அப்படின்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுவார். பண்ணாலும் பண்ணுவார். ஆமாம், எனிதிங் இஸ் பாசிபிள் இன் பாலிடிக்ஸ். இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க மதிமுகவில் நிர்வாகிகள் கூட்டமாக இந்த மாதிரி வந்து திமுகவில் உரிய மரியாதை கொடுக்கவில்லை. என்னைக்கு கொடுத்தாங்க? ஆனால் தொடச்சி போட்டு தானே இருந்தீங்க. இன்னைக்கு என்னவோ புதுசாக வந்து தாவேகான்னு ஒரு கட்சி வந்தவொடனே ஐயோ மரியாதை கொடுக்கலன்னு இப்போ தான் தெரியுதா அவங்களுக்கு? இவ்வளோ நாளாக தெரியலையா?
பல்வேறு விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க சார். இன்னொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம் சார். நன்றி. நன்றி நவீன். Video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.